திறனற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, காவிரி நதிநீர் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, அதை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அங்கே மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பொருள் அஜெண்டாவிலே சேர்த்துகின்ற பொழுது நீங்க உடனடியாக தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் வெளியிடப்பு செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஓட்டெடுப்பில் கலந்து கொண்டு தோல்வியுற்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உருவாக்கி விட்டார்கள். காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள ஆணையத்துக்கு தீர்மானத்தை அனுப்பப்பட்டுகிறது. அது என்ன வரும்னு இதுவரைக்கும் தெரியல. ஆகவே அந்த ஓட்டெடுப்பிலே நம்முடைய அதிகாரிகள் கலந்து கொண்ட காரணத்தினாலே, அந்த ஓட்டெடுப்பிலே நாம் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே, கர்நாடகத்துக்கு கூடுதலாக ஒரு வாக்கு வந்த காரணத்தினாலே மத்திய நீர்வள ஆணையம் என்ன செய்ய போறது என்று தெரியவில்லை. அதை எதிர்த்து தான் நாம் ஆர்ப்பாட்டமே நடத்துறோம். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கமே அதாங்க. நாம் கட்டி காத்தது, நாம் பெற்ற தீர்ப்பு, மேகதாதுல காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த ஒரு கருத்துருவும் கொண்டு வரக்கூடாது என்று தடை போட்டு வைத்திருந்தோம். இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். ஆகவே அதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். சட்டமன்றத்தில் பேசினேன். நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்தார். இதில் ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொன்னார். ஒண்ணு ஆகாதுன்னா நீர்வள கமிஷன் எதற்காக காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு விளக்கம் கேட்பான? இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அப்படி ஏதாவது அனுமதி கொடுத்து விட்டால், மேகதாவிலே அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் என்பதை எச்சரிக்கின்றேன். இங்க இருக்கின்ற விவசாயிகள் விவசாயத்தை தத்து ஒன்றும் தெரியாது. இங்க இருக்கின்ற விவசாய தொழிலாளிகள் விவசாய தொழில் தட்டு மற்ற எதுவுமே தெரியாது. விவசாயிக்கும் வேறு தொழில் தெரியாது, விவசாய தொழிலாளருக்கும் வேறு ஒன்று தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காப்பாற்றி பல ஆண்டு காலமாக போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பை பெற்று காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெற்று தந்த ஒரு அருமையான நிலையை இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியிலே பறிபோய்விடுமே என்ற அச்சத்தின் அடிப்படையிலே உங்களை எல்லாம் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி, 2016 கடன் தள்ளுபடி, 2021 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 12,110 கோடி தள்ளுபடி. ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாடிக்கொண்டிருந்த விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விடியா திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்றைக்கு 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கின்றவர்கள் ஆங்காங்க இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்திலே நகையை அடமான வைத்து நகை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தங்கள் அணிந்திருந்த நகையை அங்க இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலே வைத்து பணத்தை வாங்கி செலவு செய்து விட்டார்கள். அவர் நினைத்தார், ஒரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் நினைச்சாங்க, காதுல கடுக்கு போட்டுக்கிறியா, ரைட், கழுத்துல செயின் போட்டுக்கிறியா, இதையெல்லாம் அடுத்த கூட்டத்தில் உன் கழுத்தில் இருக்கக்கூடாது, உன் காதுல என்ன சொல்லுவாங்க தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு எண்ணி இதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டாந்து அறிவிச்சு, பாவம் அது கேட்டாங்களா, கழுத்துல போட்டிருந்த நகை, அழகா போட்டுக்கிட்டு இருந்த நகை
இரவுகள் பாராமல் ரத்தத்தை வீரையாக சிந்தி உழைத்து அதுல வாங்கின தங்கத்தை கழுத்தில் அணிஞ்சு காதுல தோடா போட்டிருந்தாங்களே, அது கூட பொறுக்க முடியாத திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினும் எல்லாம் அடமானம் வச்சு செலவு செஞ்சு என்னாச்சு? 48 லட்சம் பேர் அடமானம் வச்சாங்க. அது வெறும் 13 பேருக்கு தான் தள்ளுபடி. 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. 48 லட்சம் பேர் அடமானம் வச்சாங்க, 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. உடனே தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்தவர்கள் அதுக்கு நோட்டீஸ் விட்டாங்க, நீங்க வட்டி கட்ட வேணும். அப்புறம் வட்டி கட்டலாம், அபராத வட்டி கட்ட வேணும். ரெண்டையும் கட்டினா தான் உங்க நகையை திருப்ப முடியும்னு பாதி பேருக்கு நகை முழுகி போச்சு. இதுதான் இந்த ஆட்சியில நம்முடைய தாய்மார்கள் கண்ட பலன். இன்னொரு படி மேலே போனா திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணார். அப்ப தாய்மார்கள் எல்லாம் பார்த்தார், அம்மா நீங்க கழுத்துல நகை அணிச்சிருக்கிறீங்க, ஏன் இன்னும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு போய் நகையை வச்சு பணம் வாங்கலையா? காதுல தோடு போட்டிருந்தாங்க, ஏமா நீ தோடு போட்டுக்கிறிய, உடனே ஓடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில அந்த நகை வையி பணத்தை வாங்கி செலவு பண்ணுனாங்க. அட பாவிகளா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. பல்வேறு விதிகளை பல்வேறு தகுதிகளை வச்சு பல பேருக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு நாமம் போட்ட கட்சி தான் திமுக கட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.